ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டு தோட்டத்துலையும் இப்படி ரோஜா செடி நிறைய முக்கு வைக்கணுமா? அதுக்கு டிப்ஸ் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம டெய்லி போடுற டீ தூள், எலுமிச்சம்பழம், இது ரெண்டையும் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை கொண்டாந்து அந்த செடியில் அடிப்பாகத்தில் விடுங்க, ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி நிறைய முக்கு வரும். பாருங்க, நேற்று ஈவினிங் நாங்கள் 2 முக்கு பறிச்சுட்டு 2 பூ பறிச்சுட்டு போனோம். இன்றைக்கி 3 பூத்துருக்கு பாருங்க. நல்ல பட்ரோஸ் கலர், பட்ரோஸ்னாலே தெரியும்ல, நல்ல ரோஸ் சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே ஒரு கண்ணுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட். பாருங்க, நம்ம சேனலில் ஆல்ரெடி கோழி வளர்ப்பு, தோட்டக்காய் எல்லாம் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோதான் மருந்து போட்டாலும் பூச்சி அரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கெலாம் நிறைய வருது, ஆனால் பூச்சி இங்கே பாருங்கள், இலையவே காணும், ஒரு இலையவே காணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது. இலையை ஃபுல்லாக அரிச்சிருக்கு பாருங்க. நேற்று தான் சோளக்காட்டுக்குள்ளே மருந்து அக்கா போட்டு விட்டாங்க. அப்புறம் ஜின்னியாவை பார்க்கலாமா? ஜின்னியா இது அடுக்குன்னு சொன்னாங்க, ஆனால் ஒன்று தான் வந்துருச்சு. அப்புறம் இப்பப்போ அடுக்கு வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு இதழ் மட்டும் வந்துச்சு, அப்புறம் வருது பாருங்கள், அடுத்த இதழ் வருது. இது ஃபுல்லாகவே இதழ் தான். இந்த அதுலேயும் பூச்சி தான் பாருங்க, எவ்வளோ பூச்சி வச்சிட்ருக்கு. இந்த தடவை ஊருக்கு போகும்போது இந்த நாற்று கண்டிப்பாக 2 கொண்டு போகணும். மல்லிகைப்பூ பாருங்கள், நேற்று நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். முக்கு எவ்வளோ பெருசாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.